ஹாய், வெல்கம் டு CHA Club India. நம்ம இந்த மூவர் ஸ்கீமில் போன வீடியோவில் கான்செப்ட், அட்வான்டேஜஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் டியூட்டி டிஃபர்மெண்ட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், அதாவது பொருளை இம்போர்ட் பண்ணுறீங்க, ரா மெட்டீரியலாக இருக்கலாம், கேபிட்டல் குட்ஸாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் முதல்ல மூவர் லைசன்ஸு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் தொடர்ந்து இம்போர்ட் பண்ணுற கார்கோவுக்கு டியூட்டி வந்து கம்ப்ளீட்லி டிஃபர்டு. இதனால் என்ன அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு உங்களுக்கு பிளான் பண்ணிக்கலாம், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அதை தவிர முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்ஸ் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குமா, எக்ஸ்போர்ட் டர்ன் இருக்குமானா எந்த ஒரு கவலையும் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து இம்போர்ட் பண்ணுங்கள், 6 மாதம் எடுத்துக்கலாம், இல்லை 1 வருஷம் எடுத்துக்கலாம். சில நியூ ஃபேக்ட்ரிஸுக்கெலாம் வந்து என்ன ஆகும்னா, கேபிட்டல் கூட்ஸு அதெல்லாம் இம்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இம்போர்ட் பண்ணி சிலது வந்து பூமிக்கு கீழே புதைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து பிளாட்ஃபார்மே செட் ஆகும். அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸுக்கும் இந்த மூவர் ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோ இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி ஆன் டிஃபர்டு கஸ்டம்ஸ் டியூட்டி. இந்த மூவர் ஸ்கீமில் அன்லிமிட்டெட் டிடிஏ சேல்ஸு, அதாவது சில ஸ்கீம்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் கமிட்மெண்ட் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியாலேயே உங்கள் ஃபுல் ப்ரொடியூசர்ஸையும் சேல் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், டீம்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ஸோ இதில் எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது வித் ரெகார்ட் டு தி டிடிஏ சேல்ஸ். இந்த ஸ்கீமில் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டொமஸ்டிக் சேல்ஸு, அதே மாதிரி நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் எக்ஸ்போர்ட் சேல்ஸு. இது ரெண்டை தாண்டி உங்களுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனை வந்து நீங்கள் 100% யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மூவர் ஸ்கீமில் எக்ஸிஸ்டிங் யூனிட்டும் வந்து மூவர் ஸ்கீமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நியூ ஃபேக்ட்ரிஸ் யாராவது ஆரம்பித்தா கூட டைரெக்டாக அப்படியே போயிடலாம்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, டேர்ன் ஓவரு, எக்ஸ்போர்ட் கமிட்மெண்ட்டு அப்படின்ற போது இதில் என்னென்னா, ட்ரேடர்ஸுக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. மேனுஃபேக்சரருக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டியில் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒரு சின்ன கம்பெனி ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட அவங்க ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணின்னு இருக்கலாம். திடீர்னு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கலாம், இல்லை லோக்கல் மார்க்கெட்டில் ஒரு நியூ லைன் ஆஃப் பிஸ்னஸுக்கு ஆர்டர் வந்திருக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேபிட்டல் கூட்ஸு, ஒரு டெக்னாலஜி அப்கிரேடேஷனுக்கோசரம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த மிஷினுடைய வேல்யூ பார்த்திங்கனாக்க ஒரு 50 லட்ச ரூபா இருக்கலாம். 50 லட்ச ரூபாய்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேசிக் டியூட்டிஸ், செஸ்ஸு, ஐஜிஎஸ்டிலாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 27-28% வரும். ரஃபாக 30% வச்சுருந்தா கூட 50 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா டியூட்டி கட்டணும். பட் ஒரு ஸ்மால் ஸ்கேல் யூனிட்டால் ஒரு 15 லட்ச ரூபா டியூட்டி கட்டி அதுக்கப்புறமா அந்த மெஷினை ட்ரையல் பண்ணி R&D பண்ணி அதுலேருந்து ஒரு அவுட்புட் வந்து அந்த பையிங் கம்பெனி வந்து வாங்கிறதுக்கு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். ஸோ இவங்களுக்கு வந்து மெஷின் வாங்கிறதுக்கே 50 லட்ச ரூபா. அதை கூட அவங்க பேங்க்கில் லோன் போட்டு ஒரு ஓடி ஃபெசிலிட்டியில் வாங்கி ஒரு 1.5 வருஷம் அப்படியே டிஃபர் பண்ணலாம். கஸ்டம்ஸ் டியூட்டி எப்படி டிஃபர் பண்ணுறாங்களோ அதை மாதிரி இந்த மாதிரியான ஒரு சின்ன லெவல் மேனுஃபேக்சரருக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி 50 லட்ச ரூபா பொருளை பேங்க்கில் ஓடியில் 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுறதுக்கு தயாராகிறாங்களோ, கஸ்டம்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி மேனுஃபேக்சரர்ஸை ஊக்குவிக்கிறாங்க. ஸோ இந்த 15 லட்ச ரூபா டியூட்டி அப்படின்றது ஒரு பெரிய பிளாக்கேஜ் ஆஃப் தேர் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இவங்க என்ன பண்ணலாம், லோனை போட்டு மெஷினை வாங்கிடுறது. கஸ்டம்ஸ் டியூட்டியும் பார்த்திங்கன்னா இந்த மெஷின் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட டியூட்டி கட்டுன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் மெஷின் உள்ளே தான் இருக்கணும். நீங்கள் வெளியில் எடுத்துன்னு போகணுன்னா சில மெஷின்ஸுக்கு வந்து வெளியில் எடுத்துன்னு போகிறதுக்கு இந்த ஜிக்ஸு, டூல்ஸு, மோல்ஸுக்கு மட்டும் ஜாப் ஒர்க்குக்கு பர்மிஷன் உண்டு வித் செர்டன் கண்டிஷன்ஸு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த 15 லட்ச ரூபா டியூட்டி டிஃபர்டுன்றதுனால அது வந்து as long as the machine is inside the factory, so it is completely deferred, no time limit. ஸோ 1 வருஷத்துக்குள்ளே இவங்க ப்ரொடக்ஷனை பண்ணி பொருளை விற்றுட்டா இதிலேருந்து வர்ற லாபத்தில் 50 லட்ச ரூபா அந்த மூலப்பொருளுக்கு உண்டான காஸ்ட்டையும் கட்டிடலாம். இந்த டியூட்டி வந்து சப்போஸ் இவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வர ஆரம்பிச்சிடுறது,
நம்ம இந்த 15 லட்ச ரூபா ஒரு வருஷம் கழிச்சு கூட கட்டலாம் அப்படின்னு நினச்சாக்க அதை கட்டிட்டு இந்த கமிட்மெண்ட் லைபிலிட்டிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸ்டே டியூன் டு CHA Club India. Subscribe the channel. Keep watching. Thank you.